ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். விஜய் சொன்னதை கேட்டு வெண்ணிலா கோபத்துல எல்லா விஷயமும் சொல்றாங்க. உடனே தாத்தா சரிம்மா வெண்ணிலா, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்ற? விஜய் சொல்றது நியாயம்தான், நீ சொல்றது நியாயம்தான், எல்லாமே நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நீ பசுபதி கூட சேர்ந்து பண்ண விஷயம் எல்லாமே இல்லைன்னு ஒண்ணும் மாறிடாதே. இங்க பார், விஜய்க்கு நீ இப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற விஷயம் தெரிஞ்சு விஜய் எதை பத்தியும் கவலைப்படல. ஏன் கொஞ்சம் விட்டு இருந்தா காவேரி விஜய் பிரியறதுக்கு கூட நீ காரணமா இருந்திருப்ப. ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவுமே கவலைப்படாம விஜய் உனக்காக மட்டுமே அவன் நின்றா. அதை பத்தி நீ யோசிச்சியா? உனக்கு எப்படி எல்லாம் அவன் கேர் பண்ணா, அதை பத்தி கொஞ்சம் கூட நீ நினைச்சு பார்க்காம போயும் அந்த பசுபதி கூட கூட்டு சேர்ந்து எப்படிப்பட்ட வேலையெல்லாம் பண்ண? இதை விஜயால மறக்க முடியுமா? நீ பண்ணது தப்பு இல்லையான்னு சொல்லிட்டு தாத்தா கேக்குறாங்க. தப்புதான், நான் பண்ணது எல்லாமே தப்புதான். அந்த தப்புக்கு பிராயச்சித்தமா எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா விஜய் மட்டும் இல்லாம என்னால இருக்க முடியாது தாத்தா. எப்படியாவது உங்க காலில் விழுந்து நான் கெஞ்சி கேட்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஒரு பேத்தி இருந்து அவளுக்கு இப்படி ஒரு நிலைமை இருந்தா நீங்க யார் பக்கம் நின்றுப்பீங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப கூட யார் பக்கமும் நான் நின்றுக்க மாட்டேமா, நியாயத்து பக்கம் தான் நான் நின்றுப்பேன்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க. இப்போ உங்க பேரனுக்காக நீங்க சப்போர்ட் பண்றீங்க, காவேரி தான் எனக்கு வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அவளுடைய அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்துட்டு இருக்கால. அப்புறமும் இவ இப்படி பண்றானா அது எல்லாமே உங்களோட சொத்துக்காக மட்டும்தான் சொல்றாங்க. இதை கேட்ட விஜய் ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்ப விஜய் என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.